பு 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 இவ ஒருத்தி பேக்கரியில உட்காந்துட்டு பு புன்ட்டு அடப்பா. ஏ கண்ணிகா, பிரெட்டு பிஸ்கெட்டு ஜாமெல்லாம் எடுத்துட்டு வா. வாங்க பாட்டி. வணக்கம் பாட்டி. நெட்டக்கா வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும் டீ. ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டு, அப்புறம் ஒரு டப்பா ஜாமு, 4 க்ரீம் பண்ணு, 4 தேங்காய் பண்ணு எடுமா. இந்த போட்டு தரேன். இந்தாங்க, நீங்க கேட்டதெல்லாம் இந்த டப்பால இருக்கு. நன்றி நன்றி. வேணுங்கிறத நல்லா வாங்கிக்கோ. போகுமா? போவும். நெட்டக்கா பணம் கொடுக்கல. ஜோதிப்பட்டி எட்ட பணம் கேக்கா. பேரு கண்ணியா, கண்ணில் பேத்து விடுவேன் பேத்து. பணம் மாம பணம். இது இவ்வளவுக்கு 200 ரூபா ஆச்சு. முதலாளி ஐயா மண்டக்கட்டு ஐயா வந்து என்கிட்ட கணக்கு கேட்பாரு. அவன் முதல்ல எனக்கு அவன், அப்புறம் தான் உனக்கு புருஷன். சரியா போச்சு. அவர் எனக்கு முதலாளி ஐயா. தப்பா பேசாதீங்க. உங்க கோணவாய கோண மாதிரி கிழிச்சு விட்டுருவேன். இவளுக்கு ரொம்ப வாய். வாய இதே மாதிரி கோணையா மாத்துவேன். நீ பாட்டி நம்ம போவோம். மரத்தடியில் உட்காந்து தும்போம். சரி வாங்க போவோம். கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப இளமையா உணர்வேன். நான் ரொம்ப முதுமையா உணர்வேன். என்ன ஒரு அநியாயம் பண்ணிட்டு போகுது இந்த கிழவி. பணம் தரலைன்னா என்ன செய்வேன்? கண்ணிகா மோரையில ஆடல பியாய் அரைஞ்ச மாதிரி நிக்கா. உங்க பேக்கரின்னு தான் நான் வந்தேன். இல்லைன்னா காசு கொடுத்ததை எங்கனாலும் வாங்கி திங்கலாமே. நீ வாங்கி தின்னு தின்னு. நான் இருக்கிற வரைக்கும் என்னனாலும் வாங்கிக்க. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒரு அநியாயம் பண்ணதாளுவோ கடவுளையே. பு 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 ஐயா, முதலாளி ஐயா, மண்டக்கட்டு ஐயா, எங்க வாங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க. என்னாச்சு கன்சிகா? உங்க அம்மாவும் நெட்டவெளி அக்காவும் வந்து 200 ரூபாய்க்கு பண்டம் வாங்கிட்டு பணம் கொடுக்காம போயிட்டாவ. 200 ரூபாய்க்கா? ஏன் இப்படி பண்ணுது எங்க அம்மா? இவ என்னுடைய ஃப்ரெண்டு. இவளை நானும் இப்படிதான் வந்து வாங்கிட்டு போவோம். அப்படி இப்படின்னு அலப்பறை பண்ணிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம உங்களை என் புருஷன் வர சொல்லிட்டு போகுது. சார், திருந்தவே செய்யாது எங்க அம்மா. இனிமே வந்தா கொடுக்காத. அது எப்படி ஐயா நான் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் சொல்லிருங்க. சரி, நைட்டு நான் பக்குவமா எடுத்து சொல்லுவேன். ஆனா உன வீட்டை விட்டுலாம் ஓடும். எப்படியாட்டு சமாளிக்கணும். சரி, நான் கிளம்புதேன். நேரம் ஆயிட்டு. சரி மணி, பார்த்து போ வீட்டுக்கு. பு 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 கேக்கு கேக்கு கேக்கு. பூன்னு கத்துறத மட்டும் விடவே மாட்டா போல. ஏங்க டார்லிங், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லலாமா? சொல்லுட்டி. நம்ம பொண்ணு பேர்ல 4 லட்சம் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடு ரொம்ப அசிங்கமா அருவருப்பா இருக்குதோ. ஸோ இந்த வீட்டை இடிச்சு சிம்பிளா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு வீடு போட்டா என்ன? இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா அக்லியா இருக்கு. அவ படிப்புக்கு வச்ச பணத்தை எடுத்து அவன் நம்மள கொன்னு. நம்ம டாட்டர் வரட்டும், அவட்டையும் நம்ம கேட்டு பார்த்துருவோமே. அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். சைனா என்னது டீ? ஓ முட்டாள், உனக்கு தெரியாதுல மேன். ஷைனா வெக்கம். அவட்ட கேட்டுக்கப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது. வெயில் வந்தா டைரக்டா வீட்டுக்குள்ள வெயில் வருது, மழை பெஞ்சா டைரக்டா வீட்டுக்குள்ள ரெயின் வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேன். ப்ளீஸ் ஒரு சின்ன வீடு போட்டுடலாம். சின்ன வீடு வேணும். எனக்கும் தான் ஒரு சின்ன வீடு வேணும். ஓ மூஞ்சில சாணி கச்சி அடிக்க. நீ கேட்ட உனக்கு சின்ன வீடு வேணுமா மேன்? பஞ்சத்தில் அடிபட்ட பிச்சைக்கார நாயே. ஓவரா பேசாத. இசை டார்லிங், இன்னைக்கு என்ன சுடிதார் போட்டு போலையா? இந்த சொரி கவுனோட போயிருக்கமா? புது புது சுடிதார் போட்டாதான் காலேஜில் உள்ளவர்களுக்கெல்லாம் கண்ணு எரியுத. என்ன செய்ய, அதான் இந்த ட்ரெஸ் ஒட்டி போயிட்டேன். இசை, அம்மா ஒன்று சொல்லுதாம்மா, நம்ம வீடு ரொம்ப இடிஞ்சு போய் கன்றாவியா இருக்கான். அதனால உன் பேரில் கிடக்குற 4 லட்சத்துல ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு வீடு போடலாமான்னு கேக்கா. நான் முடியாது, படிப்பு செலவுக்கு வேணும்ட்டேன். ஆமாப்பா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். பார்த்துக்கிடுங்க, வீடு ரொம்ப ஒழுகுது, ரொம்ப வெயில் அடிக்கி, எதாவது ஒரு மழையில இடிஞ்சு மண்டையில கூட விழுந்துடக்கூடாது. முதல்ல பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு வீடு தான் முக்கியம். அப்படி நான் ஒரு வாடகை கூட போய்க்கலாம்லாமா? இருக்கிற பைசாவை செலவு பண்ணணுமா? வாடகைக்கு வீடு எடுத்தா வாடகை பணம் கொடுத்து பணம் பூரா கரைஞ்சி போயிடும். இதை நம்ம சொந்த இடத்துல ஒரு வீட்டை போட்டு உட்காந்துடலாம்லப்பா. எப்படி நான் வேலைக்கு போனேன்னா ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துலேயாட்டு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். உனக்கு அது வரைக்கும் படிப்பு செலவுக்கு வேணும்லாமா? பார்த்துக்கலாம்ப்பா.
அம்மா சொல்றது கரெக்டா இருக்கு. என் பொண்ணு மை டாட்டர் இப்பதான் என் பேச்சு கேட்டு ரொம்ப அழகா நடந்துகிட்டு இருக்கா. என்னம்மா செல்லம், நாளைக்கு வீட்டு இடிச்சு கட்டுற வேலைய ஆரம்பிச்சிருப்பா, சீக்கிரம் முடிக்கணும். ஆ சரிம்மா. எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீயை விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தனையில் சிதறி போன, எந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் மௌனமணி மறைஞ்சி போனே. என்ன பாட்டு இது? நான் கேட்டதே இல்ல. பிக்கு பாசுல அரோகரான்னு ஒரு பிள்ளை பாடினா, நல்ல அவளே எழுதி பாடினா. அரோகராவா? அத்தம்மா, அவ பேரு அரோரா. இல்ல இல்ல, அவ பேரு அரோகரா செல்வி. சரியா போச்சு போங்க. ஏடி, இந்த ராக்காவும் அவ புருஷனும் அந்த பிச்சைக்காரி வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு வரமாட்டுக்காவல. அன்னைக்கு கூப்பிட்டோம்லடி, அப்புறமா வரவே இல்ல. சரி மெதுவா வரட்டும்க்கா, நீ ரொம்ப காமலை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் இங்க சேக்கன்னு சொல்லிட்டேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன்க்கா? ரேக்கா மட்டும் இங்க இருக்கணும், அவ புருஷன் போயிட்டு தான் வரணும். வேலைக்கு மட்டும் 2 பேரும் ஒன்னா போகட்டும், மற்றபடி இங்கெல்லாம் உறங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதான் வரமாட்டுக்காவோ போல. ஏன் இப்படி சொன்ன? அவ புருஷனை விட்டுட்டு அவ மட்டும் எதுக்கு இங்க வரணும்? சேர்ந்து தானே இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? காதல் கல்யாணம் பண்ணவங்கள உடனே சேர்த்துட்டா ஊர்ல உள்ள எல்லாவளுக்கும் குளிர் விட்டு போயிரும். இதை பார்த்து நாளைக்கு 4 பேர் இதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னா வீட்டுல சேர்த்துருவாவும் நினைப்பாலாட்டி. அடுத்தவங்க எல்லாம் பத்தி உனக்கு என்ன வந்திருக்கு? உன் பிள்ளைட்டு நீ ஒழுங்கா பேச வேண்டியதானே. எனக்கு அவன் மூஞ்சும் முறையும் அவன் கண்ணும் பிடிக்கவே இல்லை. அப்படிலாம் யாரையும் வெளித்தோற்றத்தை பத்தி பேசக்கூடாதுக்கா. அவன் நல்ல குணமா நம்ம அவளை நல்லா பார்த்துக்கிட்டு தானான்னு மட்டும்தான் பார்க்கணும். என்னைக்குதான் வாரான்னு பார்ப்போம். அத்தம்மா, தம்பி தூங்கிட்டு இருக்கான், நான் அம்மா வீட்டு வர போயிட்டாரேன். இருட்டுறதுக்குள்ள வரணும் அம்மா சொல்லிட்டு. சரி. இந்த மாதிரி ரூல்ஸ் போடும்போது தான் எதுக்குடா சீக்கிரமா வரணும்னு தோணுது. பேசாம விட்டுருந்தா கூட நம்ம பாட்டுக்கு வந்திருப்போம். இப்படி சொல்லும் போது வேலைக்குன்னே இருந்ததுக்கு அப்புறம் வரணும்னு தோணுது. நான் 9 மணிக்கு தான் வருவேன். ஏக்கா, நேற்று நம்ம போட்ட வீடியோவில் இனிமேல் வரமாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம ஏப்ரல் ஃபுல் பண்ணோம்லக்கா, அதில் நிறைய மெசேஜுக்கா, ஒரு 200க்கு மேலே மெசேஜ் பார்த்துடுங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படியோ என்ன பாசம் வச்சுருக்காங்க நம்ம எல்லாரும் மேலேன்னு எனக்கு நேற்று தாங்க தெரிஞ்சது பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ கமெண்ட் பண்ணாத அழுவலாம் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம மேலே எவ்வளோ பாசம் பத்தியா? நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டே. ஆமாம், எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம ஏப்ரல் ஃபுல் பண்ணணும். அது அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாவோ. இனிமே நம்ம மக்கள் அப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. பாவம் மனசு உடஞ்சி போயிருப்பாவில் அதை பார்த்த உடனே. ஆமாம், இனிமேல் அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னக்கா. ஆமாட்டி. மக்களே, எங்கள் செல்லங்களே, என்னை வாழ வைக்கும் தங்கங்களே, எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஏதோ விளையாட்டுத்தனமாக நேற்று விளையாடிட்டோம். இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம், மன்னிச்சுவிடுங்க. ஆமாம் ஆமாம். ஏக்கா, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு பற்றியலா, தண்ணிக்கு ஒரே தட்டுப்பாடாயிட்டு இனிமேல் இந்த ஆற்றுலையும் குளத்துலையும் துணியை துவைச்சாதான் உண்டு. ஆமாம், இப்போ நல்ல தண்ணி எங்க? ஒரு 2 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் விடுவான். என்ன செய்ய முடியும்? சரி, நமக்கு துணி துவைச்ச மாதிரியும் ஆச்சு, நல்லா ஜாலியாக உட்காந்து பேசின மாதிரி ஆச்சு, நல்லா குளு இருந்து தண்ணி கூட குளிக்கலாம். ஆமாம், அது என்னது இழிச்சக்காக்கு மட்டும் இவ்வளவு துணி? என்னக்கா இவ்வளவு துணி கொண்டு வந்திருக்கிய? மேனேஜர் தாமா இம்பிட்டு துணியை போட்டு ஆபீஸ் கலைதாரு. எப்படி காலையில் ஒரு ட்ரெஸ், மதியானம் ஒரு ட்ரெஸ், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ன்னு போடுவாரோ? இல்லடி, அவரு ரொம்ப சுத்தம் பார்ப்பாரு. சுத்தம்னு போட்டு நம்மள சாவடிப்பாரு. கீழே ஒரு சின்னதா ஏதாட்டு கிடந்தா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். நூல் கிடந்தா கூட அதை எடுக்க சொல்ல தரமா. அது இவருக்கு ஒரு மாதிரி தோணுமா, எடுக்கணும், ஐயோ அது இருக்கக்கூடாதுன்னு. என்ன நோயப்போ. சரி கருமம், இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எப்படியோ நம்ம வீட்டில் அங்கங்கே பொருள் கிடக்க தான் செய்யும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டிதான். எனக்கும் அப்படிதான். சுத்தம்லாம் எனக்கு பிடிக்காது. ஓரளவு குப்பையோட வாழ்ந்துருவேன். ரொம்பையும் சுத்தமாக்க கூடாது, அதுக்குன்னு உங்களை மாதிரி குப்பையிலையும் வாழ முடியாதுலாட்டி ஓரளவு இருந்துக்கிடணும். என்னமோ ஒவ்வொரு நேரமும் ஒரு துணியை கலட்டி போடுதாரு. வாஷிங் மிஷின் இருக்கு, இருந்தாலும் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்ததுன்னு ஜாலியாக இருக்கும். நீ துவைக்க வரலையா? அங்கேயே உட்காந்துருக்க. நீங்கள்லாம் மாங்குன்னு சோப்பை போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சி துவைப்பீங்க. நான் கடைசியில் போகும்போது இந்த கூடையோடி அப்படியே முக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன். கூடி முக்கியம் எடுக்கிறதுக்கு நீ துணி எடுத்துட்டு வராமலே இருக்கலாமே.
நீங்க எல்லாரும் துணியை ஆட்டிக்கிட்டு கொண்டு வரீங்க, எங்க அத்தை பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ மட்டும் வெறுங்கையோட போறாள அப்படின்னு 2 மணி நேரம் என்னை குறையா பேசும். அதனால வீட்டில் இருக்கிற 4-5 துணியை தூக்கிட்டு வந்தாச்சு. போகும்போது ஒரு முக்கு அப்படியே முக்கி எடுத்துட்டு போயிடுவேன். கொஞ்சம் உட்காந்து சோப்பு போட்டுட்டி ஒரு அழுக்கு போக வேண்டாமா? என்ன அழுக்கு? நான் உங்க கூடலாம் உட்காந்து அங்கங்கே பேசுவேன். அதில் லேசாக பேண்ட்டுக்கு பின்னாடி அழுக்கு இருக்கும். என் பிள்ளை வீட்டிலேயே உட்காந்த இடத்துலையே உட்காந்துருக்கும். அது துணி அழுக்காவாது. எங்கள் அத்தை பாட்டி அப்படி தான் பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாவ. பாவும் மனசன் ஆஃபீஸில் இருக்காரு. இதில் என்ன இருக்கு? வாயாலே வாழ்க்கையே நீ ஓட்டுதானே. என்ன செய்ய, சில நேரம் வாய் தானே நமக்கு மூலத்தனமே. வாய் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். சரி சரி சீக்கிரம் துவைச்சிட்டு குளிப்போம். என்ன உமாக்கைன்னு நண்டு மாதிரி தான் நடந்து வரீங்க போல. என்ன செய்ய, காலு சரியே ஆக மாட்டேக்கு. ஏதாவது எலும்பு முறிவு டாக்டரை பார்த்து கெட்டு போட்டானேட்டி? இல்லக்கா, இருக்கட்டும்னு விட்டாச்சு. கையில துணியை காணும், சும்மா வந்திருக்கீங்களோ? ஆமா, சும்மா நீங்களா பேசுதீங்களான்னு நானும் உட்காரலான்னு வந்தேன். உங்க முதலாளி அம்மா வரலையா? அது யாரு? பானுமதி தான், அவ தானே உன் முதலாளி. ஏ சும்மா இரம்மா, இவா வேற. என்னட்டி பிச்சைக்காரியில ஆத்திர துவைக்க வந்தாச்சு போல. வந்துட்டப்பா நம்மகிட்ட வம்பளுக்கவே. இட்டு யாரும் பேச்சு கொடுத்துறாதீங்க. என்னக்கா உங்க புருஷனை காணோம்? ஹேய், யாருடி என் புருஷன்? அதான் தாடி பாலாஜி, ஆளை காணோம். சப்பல் பிஞ்சிரும். பிச்சைக்கார பையன் என் புருஷனா? இல்ல ஜோடியா ஒன்னா அலைவியல கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறது. வாய மூடு, வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா, நேத்து இழிச்சக்கா புருஷன் அந்த ராணி வீட்டு மாடியில இருந்து விழுந்துட்டானாமே, தெரியமாட்டி உங்களுக்கு? ஏன் புருஷனா? அவரு எங்கேயும் போலையே. கேரு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, பல்ல பேத்து விடுவோம், ஓடிரு. இது ரிவர், ஆறு, பொது சொத்து. இங்க யாரையும் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. யாரும் பேச்சு கொடுக்காம துவைங்கம்மா. இந்த இருக்கல எங்க அக்கா ஜெகஜால கில்லாடி, நல்ல ஒரு புளியங்கம்பு பயல பிடிச்சு அன்ப ஊட்டி 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 வளர்த்து அவனை அப்படியே இங்கேயே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி மாயாஜாலம் பண்ணி வச்சிருக்கா. மந்திரக்காரி, மாய மந்திரக்காரி. பானுமதி, நீ வம்பளுக்குதுக்குன்னே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பெரிய பாறங்கள் எடுத்து மோரல் அடிச்சிருவான், ஓடிடு. என்ன சுந்தரி, ஆபீஸுக்கு போறவன் சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கூடயே சுத்திக்கிட்டு இருக்க. எப்படி உங்க ஓனர் மட்டும் உனக்கு லீவு கொடுக்காரு? ஓனருக்கும் உனக்கும் பாறங்கள் எடுத்து மண்டை உடைச்சிருவேன், ஓடிடு பீத்த சிரிக்கி. ஏன் அவன் நம்ம எல்லாரையும் கோபப்படுத்தணுன்னே வந்திருக்கா. இந்த நேர சனியங்கிட்ட பேசாதுங்க. துணியை துவைச்சிட்டு நம்ம தண்ணியில போய் குளிப்போம். கீதா, உங்க மாமியாருக்கு நெட்டவள்ளி வீட்டுல இருந்த கலவனுக்கும் கல்யாணம் மாமா அப்படியா? யாத்தாடி இவ என்ன பேச்சு பேசிட்டு இடக்கா இன்னைக்கு கிடந்துக்கிட்டு? ஓய், என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? உண்மைகளை புட்டு புட்டு வைப்பது மிஸ்டர் பானுமதி. யாரும் பேசாதுங்கட்டி, அவாட்டுக்கு குலைச்சிட்டு போட்டோம். உமா, நல்லா இழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த, நீ தானே கூட்டு வந்திருக்க இந்த சனியனை. அம்மா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நம்மளே சொல்லுவாளுவேன், நானே கால் முறிஞ்சு அடக்கேன். என்ன சான்ஸ் ராணி, வெயில் இன்னுமா முடியல? எம்பிட்டு நல்லா வெளியே சுத்த விட்டுருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கும் உனக்கும் ஏதாவது இருக்கா? உன் புத்தி மாதிரி தான் எல்லாரையும் நினப்ப போலன. அப்படி பேசுற ஆள் கூடலாம் இப்படித்தானோ? நல்ல வாயிலாசிக்கமா வந்துடும், ஓடிரு. இப்ப எப்படி இருக்கு? அப்ப என்னைய மட்டும் இந்த பிச்சைக்கார போயிட்டு சேர்த்து சேர்த்து பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நரம்பு இல்லாத நாக்கு என்னாலும் பேசும். பானுமதி, நீ இடத்த காலி பண்ணு. நல்லா பேசுவேன், நிறைய பேசுவேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேற வேற ஆளோட தொடர்பு இருக்கு இருக்கு இருக்கு. நெட்டவெளி பேக்கரியில பண்டம் தங்குறதுக்காக கீதா புருஷனை வச்சிருக்கா. இளிச்சக்கா ஊர்ல உள்ள எல்லாரும் புருஷனையும் வச்சிருக்கா. கீதா வடிவு மம்மின்னு அந்த வீட்டுல போய் அந்த மவராஜனை வச்சிருக்கா. பங்கஜம் இளிச்சக்கா புருஷன் மேனேஜரை வச்சிருக்கா. சான்ஸ்ராணி போலீஸ் மதிவாணனையும் வக்கீலு அந்த குமாரியும் வச்சிருக்கா. சுந்தரி அவங்க எம்டிய வச்சிருக்கா. ஓகே கேர்ள்ஸ், இதுக்கு மேல பொறுக்க முடியாது. வாங்க, இந்த கேடு கட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிப்போம், ஓடியாங்க. வாமா மின்னலே, நான் இப்போ உன்னை தண்ணிக்குள்ள கொண்டு போய் வைக்க போறேன். ஏய், என்ன வீடு? வாங்க கேர்ள்ஸ், இந்த நாரா மூதேவியை தண்ணியில போட்டு அமுக்கி கொள்ளுவோம். வீட்டு வேண்டாம் விடு. நீங்க வரனாலும் பரவாயில்ல, நான் இவ்வளவு ஒரு வழி பண்ணதான் போறேன். நான் வரேன்.
நானும் வாரேன். நானும் வருவேன். ஏய் என்ன வீடு கீதாக்கா இந்தாங்க கேட்ச். சுந்தரி இந்த கேட்ச். எம்மா பறக்க விடுத அளவுலே. நான் இப்ப அடிக்கிறேன் பாஸ்கெட் பால் மாதிரி. ஓடு பந்தே ஓடு. ஏ சனியா என் மண்டையில வந்துட்டு ஒம்மனை விழுந்துட்டால. இவள தண்ணியில போட்டு மூக்கங்க கேஸ். செல்லம்மா குள்ளம்மா குழி குழி குழி, செல்லம்மா குள்ளம்மா தண்ணிக்குள்ள குழி. அம்மம்மா அழகம்மா உடம்பெல்லாம் ரசமம்மா. ஏ செல்லம்மா, ஏ செல்லம்மா, கோழி கோழி கோழி. சல் சலக்கு சலக்கு சல கொஞ்சல். ஏ எதுக்கு எதுக்கு எந்த மேய்ச்சல்? தண்ணிக்குள்ள அனுப்பினால் காய்ச்சல். இனி தொடங்கு தொடங்கு நீச்சல் கூச்சல். ஏன் கொண்டு விடாதீங்கடி. விடுங்கடி விடுங்க. இந்த பலூன் எவ்வளவு அமுக்குனாலும் வெளியே வருது. உள்ள போ உள்ள போ. ஒழுங்கா இருந்துக்க. எங்க கிட்ட வச்சுக்கிட்டேன்னா தண்ணிக்குள்ள முக்கி கொண்டு போட்டுருவோம் வச்சுக்க. எப்பயே விடுங்க. பானுமதிக்கு இந்த நிலைமைனா என்னையெல்லாம் நாலு துண்டு ஆக்கிருவாளுவோ. ஓடிருவோம். ஏ வாங்கட்டி. ஒழுங்கா உயிர் படைச்சு ஓடிரு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. என்னையும் இடிச்சக்க மாதிரியும் அவளுக்கெல்லாம் பொறுமையா இருக்க மாட்டாளோ. ஆளை வச்சு ஆளை அடிக்கீங்க. தண்ணிலே முக்க பாக்கி அவங்கள என்ன செய்தன்னு பாருங்கட்டி. இவ்வளவு இங்கேயே முக்கி போட்டிருக்கணும். ஆளு மூஞ்சியும் பாருங்க. சரி சரி நீங்க எல்லாம் வாங்க. துவைச்சிட்டு குளிச்சுட்டு போவோம். சரிக்கா.